அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதியானவர் அந்த லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு அதிபதியோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சுற்றி உள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார். லக்னாதிபதியானவர் அந்த லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் தன்னை சுற்றி உள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார். லக்னாதிபதியானவர் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் தன்னை சுற்றி உள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார். லக்னாதிபதியானவர் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் தன்னை சுற்றி உள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது, ஜோதிட அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே மேஷம் லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவானோடு சேர்ந்திருந்தால், மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தாலும் அந்த மேஷம் லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியும் புதன் பகவானே. ஆகையினாலே மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே செவ்வாயும் புதனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சுற்றி உள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார் என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரனோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சுற்றி உள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார். அதுபோல அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதிபதியாக சுக்கிர பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதனாலே அந்த பிரச்சனை இல்லை. அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானோடு சேர்ந்திருந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் தன்னை சுற்றி உள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார் என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 3ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானோடு அந்த புதன் பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சுற்றி உள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார். அந்த மிதுனம் லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதி 11ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதனாலே அந்த பிரச்சனை இல்லை. அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த புத பகவான் அந்த 3ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சுற்றி உள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 3ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவானோடு சேர்ந்திருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர் தன்னை சுற்றி உள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார். அதுபோல அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் 12ஆம் அதிபதியாகிய புதன் பகவானோடு சேர்ந்திருந்தால் மட்டுமே அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர் தன்னை சுற்றி உள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிறார். 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிறார். 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிறார். 12ஆம் இடத்திற்கு அதிபதி அந்த சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானோடு மட்டும் சிம்ம லக்னத்திலே பிறந்தவர் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானோடு மட்டும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சுற்றி உள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார் என்பதாகும். அதுபோல
கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியும் செவ்வாய் பகவானே, 8ஆம் இடத்திற்கு அதிபதியும் செவ்வாய் பகவானே என்பதனாலே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னாதிபதியாகிய புதன் பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் அவர் தன்னை சுற்றியுள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார். அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சுற்றியுள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார். ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய புதன் பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் தன்னை சுற்றியுள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவானே, 6ஆம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவானே. ஆகையினாலே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சுக்கிர பகவான் குரு பகவானோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சுற்றி உள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார். அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே 8க்குடையவர் லக்னாதிபதியும் சுக்கிரனே, 8க்குடையவர் சுக்கிரனே என்பதனாலே அந்த பிரச்சனை இல்லை. துலாம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக புதன் பகவான் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி என்பதனாலே அந்த பிரச்சனை இல்லை. ஆகையினாலே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சுக்கிர பகவான் குரு பகவானோடு சேர்ந்திருந்தால் மட்டுமே அந்த ஜாதகருக்கு தன்னை சுற்றியுள்ளவர் சொல்வதை கேட்கக்கூடிய மனப்பான்மை இருக்காது என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகிறார். 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்னாதிபதியாகிறார். 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிறார். அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிறார். ஆகையினாலே தன்னை சுற்றியுள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார் என்ற பிரச்சனை இல்லை. அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிறார். 6ஆம் இடத்திற்கு அதிபதி 11ஆம் இடத்திற்கு அதிபதியாகிறார். 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் மட்டும் தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய குரு பகவான் 8ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரனோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சுற்றியுள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 3ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஆக 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானோடு மகரம் லக்னாதிபதி சனி பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சுற்றியுள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார் என்பதாகும். அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரியனோடு சேர்ந்திருந்தால், சூரியனும் சனியும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர் தன்னை சுற்றியுள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 3ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகிறார். 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திரனோடு கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே 6ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரனோடு அந்த சனி பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சுற்றியுள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியும் சுக்கிர பகவான் என்பதனாலே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே குரு பகவான் சுக்கிரனோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சுற்றியுள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார் என்பதாகும். அந்த மீனம் லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவானோடு அந்த லக்னாதிபதியாகிய குரு பகவான் சேர்ந்திருந்தால், குருவும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் தன்னை சுற்றியுள்ளவர் சொல்வதை கேட்க மாட்டார் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 3, 6, 8, 12ஆம் இடத்திற்கு அதிபதியோடு லக்னாதிபதி சேர்ந்திருந்தால்
தன்னை சுற்றியுள்ளவர் கேட்க மாட்டார் என்ற ஜோதிட சாஸ்திர ரீதியான தகவலை எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த 3, 6, 8 பழக்கூடியவர்கள் அதிபதிகள் யார் யாரோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னை சுற்றியுள்ள சொல்வதை கேட்க மாட்டார் என்ற விவரத்தை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.